நண்பர்களே வணக்கம். நான் உங்கள் சக்கரவர்த்தி. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏஷியன் பெயிண்டில் வர இன்டீரியர் பிரேமர். இந்த இன்டீரியர் பிரேமர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல எப்படிலாம் பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறோம், காட்ட போகிறோம். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டியூஷன் டுவெல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணினா அதில் 3 ஆப்ஷன் காட்டினா ஆல் ஆப்ஷன் டச் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து வச்சுருக்கோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நண்பர்களே, ஏஷியன் பெயிண்டில் வர்ற இன்டீரியர் வால் பிரேமர். இந்த இன்டீரியர் வால் பிரேமர் பார்த்தீங்கன்னா புது பில்டிங் வீட்டுக்குள்ளே எப்படி யூஸ் பண்ணலாம், ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணாம்போ அடிச்சுட்டு எப்படி பயன்படுத்தலாம், அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பட்டி பாத்த செவத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம், ரீபெயிண்டிங் அடிக்கும் போது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இன்டீரியர் பிரேமர். அதேமாதிரி இன்டீரியர் பிரேமரில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் எதிர்பார்க்கறது ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணி கலராக யூஸ் பண்ணுறாமா அப்படின்னு கேட்குற கேள்விக்கான பதிலும் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்ல நினைக்கிறேன். வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் பாருங்கள் இந்த இன்டீரியர் வால் பிரேமர் பார்த்தோன்னா எந்தெந்த இடத்துல எப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும். நண்பர்களே, இந்த இடம் பாருங்கள். வீட்டோட மெயின் வாஸ்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு ரூம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பால்கனின்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருக்கிற இடம் இது. இந்த வராண்டாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நான் பெயிண்டிங் பண்ண போகிறேன், ரீபெயிண்டிங் தான் பண்ண போகிறேன். இந்த ரீபெயிண்டிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சீலிங்லாம் பார்த்தீங்கன்னா ஒயிட் தான் அடிச்சிருக்காங்க, ஏற்கனவே பெயிண்டிங் தான் பண்ணியிருக்காங்க. அதனால் பார்த்தீங்கன்னா சீலிங் ஒயிட் டைரெக்டாக சீலிங் ஒயிட்டாக அடிச்சுக்க போகிறேன், பிரேமர் அடிக்க தேவையில்லை. ஆனால் வால்ஸில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா லைட் ப்ளூ கலர் அடிச்சிருக்காங்க. இந்த ப்ளூ கலரை பார்த்தீங்கன்னா இப்போ சேஞ்ச் பண்ண போகிறேன். அதனால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தோன்னா இன்டீரியர் பிரேமர் ஒரு கோட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே தான் கலர் அப்ளை பண்ணணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டஸ்ட்லாம் க்ளீனாக தொடப்பத்தால் நல்லா பெருக்கிட்டு ஒட்டரெலாம் இருந்தால் தொடச்சி எடுத்துகிட்டு, அதேமாதிரி பார்த்தோன்னா எங்கன்னா பிஸ் இருந்தால் எடுத்துகிட்டு கிராக் பட்டி அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிரேமர் கூட அப்ளை பண்ணணும். பாருங்கள், நான் பார்த்தீங்கன்னா பிரேமர் கொஞ்சம் ரோலரில் அடிச்சிருக்கேன். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சீலிங் வாட்டில் கட்டிங் போடணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பார்த்தீங்கன்னா கட்டிங் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தபடி அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு பைப்பில் ப்ரஷ்ஷை மாட்டு இந்த மாதிரி கீழே டச்சப் பண்ணிடுறேன். ஈஸியாக வேலை குயிக்காக முடிஞ்சிடும். இந்த மாதிரி அடித்தோம்னா இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அடிச்சுக்கிற கலரில் பார்த்தீங்கன்னா இப்போ கலர் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால், ரீபெயிண்டில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டீரியர் பிரேமர் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நல்லா காஞ்சிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே நீங்கள் எந்த கலர் செலக்ட் பண்ணால் அந்த கலர் செலக்ட் பண்ணி நீங்கள் அடிச்சிக்கலாம். அதேமாதிரி நண்பர்களே, இந்த மாதிரி இக்கட்டான இடத்துல பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா கையால் அடிக்க முடியாது. அந்த மாதிரி இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பைப்பில் ப்ரெஷ்ஷை மாட்டி கட்டிங் ஈஸியாக போட்டுடலாம். அதேமாதிரி ரோலர் பார்த்தீங்கன்னா அழகாக மாட்டி நீங்கள் அதாவது ஸ்டிக்கில் ரோலரை மாட்டி ஈஸியாக பெயிண்டிங் பண்ணிடலாம். அதுக்கடுத்து நண்பர்களே, இந்த மாதிரி ரீபெயிண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரேமரில் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு பெயிண்ட்டுக்கு 1 லிட்டரு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். ஆனால் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக தெரிஞ்சுன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 லிட்டரோ 1/2 லிட்டரோ ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கலாம். அதுக்கடுத்து நண்பர்களே, இந்த மாதிரி புதுசாக பூசிக்கிற வாளுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டேரெக்டாக பிரேமர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் 1 லிட்டரு பிரேம்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 லிட்டரு தண்ணி வச்சு அடிங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா வால்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம பட்டி பார்க்காத வால்ன்றதால ரஃப்பாக இருக்கும். அந்த ரஃப்பில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மறையிறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பிரேமர் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு பிரேம்லேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 1/2 லிட்டரு தண்ணி வச்சு அடிச்சின்னா கொஞ்சம் பார்த்தீங்கன்னா நைஸாக இருக்கும், வால் செமையாக இருக்கும். ஆனால் ரோலர் அடிங்க பக்கா ஃபினிஷிங் கிடைக்கும். அதுக்கடுத்து நண்பர்களே, இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே நம்ம பூசிட்டு பிறகு ஒயிட் வாஷ்க்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு அல்லது ஒயிட் சிமெண்ட் அடிச்சுட்டு அதுக்கு மேலே இந்த இன்டீரியர் பிரேமர் அப்ளை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த இன்டீரியர் பிரேமரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 1 லிட்டரு பிரேமரில் 1 லிட்டரு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தாராளமாக அடிக்கலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணாம்போ இந்த மாதிரி புதிய வாலில் அடிச்சிட்டு பிறகு அதுக்கு மேலே நம்ம பிரேமர் அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த சுண்ணாம்பு தன்மை பார்த்தீங்கன்னா பெயிண்ட்டை நல்லா உரிய ஆரம்பிக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் தண்ணி தாராளமாக வச்சு அடித்தா தான் பார்த்தீங்கன்னா ரோலர் நல்லா வேகமாக போகும், ஃபினிஷிங் பக்காவாக வரும். ஏரியா கவரேஜ் மட்டும் தான் இந்த பிரேமர் அப்ளை பண்ணுறது. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒயிட் சிமெண்ட்டோ சுண்ணாம்போ அடிச்சிட்டு பிறகு நீங்கள் பிரேமர் அப்ளை பண்ணும்போது 1 லிட்டரு பிரேமருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி அடிக்கிறது சிறந்தது, செம்மையாக இருக்கும் ஃபினிஷிங்கு. அதுக்கடுத்து நண்பர்களே, நம்ம வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பெயிண்டிங் பண்ண வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நல்லா லேசாக இருக்கிற மேற்பரப்பு பெயிண்ட் அடிச்சுக்கிற அந்த மேற்பரப்பில் பார்த்தீங்கன்னா பிளேட் வச்சு நல்லா சொரண்டிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு டஸ்ட்லாம் நல்லா தொடச்சி எடுத்துகிட்டு பெருக்கிட்டு பிசிறு ஓட்டிட்டு பிரேமர் அதாவது பார்த்தீங்கன்னா பிரேமர் பார்த்தீங்கன்னா ஒரு கூட அப்ளை பண்ணணும். பட்டி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பிரேமர் அப்ளை பண்ணணும். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 1 லிட்டரு பெயிண்டில் பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி ஒரு கோடு பார்த்தீங்கன்னா வால் ஃபுல்லாக மறைச்சா தான் இந்த கரலாக மறையும். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வால் இப்போ நல்லா கிரிப்பாகிடும். கிரிப்பான பிறகு அதுக்கு மேலே நீங்கள் பட்டி பார்த்தா தான் அது நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இந்த மேற்பரலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு லூஸாக இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக பட்டி பார்த்தீங்கன்னா
அது சரியாக பிடிக்காமல் போயிடும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேமர் வந்து கூட அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் வந்து பட்டி பார்த்துக்கிறது சிறந்தது. அதன் பிறகு நீங்கள் 2 கோடு பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ப்ரேமரை அப்ளை பண்ணி 2 கோடு கலர் பண்ணிங்கன்னா செம்மையாகிடும். பட்டி பார்த்துட்டு பிறகு எதுக்கு ப்ரேமர் அப்ளை பண்ண சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, அதன் பிறகு நீங்கள் ப்ரேமர் அப்ளை பண்ணிவிட்டு கலர் பண்ணால் தான் கலர் வந்து ஏரியா கவரேஜ் அதிகமாக கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம ப்ரேமரில் வந்து பார்த்தோன்னா 1 லிட்டர் பெயிண்ட்டில் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி தாராளமாக அடிக்கலாம். ஆனால் அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கலர் பெயிண்ட்டில் வந்து தண்ணி ஊற்றி அடிக்க முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரீபெயிண்டிங்கில் பட்டி பார்க்குற மாதிரி இருந்தால் ஃபஸ்ட்டு ஒரு கோடு வந்து ப்ரேமர் அப்ளை பண்ணிடணும். அது வந்து பார்த்தீங்கன்னா செவுத்தில் வந்து பட்டி நல்லா கிரிப்பாக பிடிக்கிறதுக்காக நம்ம அடிக்கிறது. அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா பட்டி பார்த்து தேய்ச்சிட்டு ஒரு கோடு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேமர் அப்ளை பண்ணிவிட்டு அதன் பிறகு நீங்கள் கலர் அடிக்கணும். பாருங்கள் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பில்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக சுரண்டி எடுத்துகிட்டு ப்ரேமர் அப்ளை பண்ணிவிட்டு இப்போ பட்டி பார்க்குறோம். பட்டி பார்த்து முடிச்சு நல்லா தேய்ச்சிட்டு காஞ்சிட்டு பிறகு நல்லா தேய்ச்சிட்டு பாருங்கள் இந்த சேலை பாருங்கள் நாங்கள் பட்டி பார்த்து முடிச்சுட்டு இப்போ தேய்க்கிறார் பாரு தம்பி. இது மாதிரி தேய்ச்சி முடிச்சுட்டு நீங்கள் வந்து ப்ரேமர் அப்ளை பண்ணலாம். அதன் பிறகு கலர் எப்படி அப்ளை பண்ண சொல்லி யாரும் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அப்படி கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு விடுங்க. அதோட லிங்க் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். அதுக்கடுத்து நண்பர்களே நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இது மாதிரி பயனுள்ள வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. பார்த்துட்டு பிடிச்சி போய் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட நீங்கள் வந்து ஃபோன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணிவிட்டு உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்களே பெயிண்டிங் சில பேர் பண்ணுறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து செஞ்சு கொடுன்னு சொல்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா என்னை கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு நீங்களே பெயிண்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு கால் பண்ணி 1 ஹவர் கூட பேசுகிறீங்க. அதிகமாக பேசுகிறீங்க, அதிகமாக இன்ஃபர்மேஷன் கேட்குறீங்க. ஆனால் அதால் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எந்த ஒரு பயனும் இல்லைன்னு நான் சொல்கிறத விட நான் அதை எதிர்பார்க்கறது கிடையாது. இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய வருமானம் வந்து கம்மியாக இருக்கிறதால என்னுடைய வருமானம் வந்து ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருக்கிறதாலையும் நீங்கள் என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கேட்குற மாதிரி ஐடியா இருந்தால் வீடியோ கேளுங்க. வீடியோ நான் அப்லோடு பண்ணுறேன். அல்லது வீடியோட லிங்க்கு கேளுங்க. அதை உங்களுக்கு வாட்ஸ்அப் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படி சப்போஸ் நான் உங்க கூட டிஸ்கஷன் பண்ணிவிட்டு தான் பெயிண்டிங் பண்ணுவேன், உங்க கூட நிறைய தகவல் நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நீங்கள் முடிஞ்சால் ஒரு 100 ருபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பர் இது தான். இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது. 100 ரூபா மட்டும் பே பண்ணிவிட்டு அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபா மட்டும் நீங்கள் பே பண்ணிவிட்டு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் வந்து வாட்ஸ்அப்பில் அனுப்பிட்டு நீங்கள் கால் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா A to Z வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது பார்த்தீங்கன்னா எந்த சேனல்லையும் எதிர்பார்க்காத அளவுக்கு நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்களே சொல்கிறீங்க. வீடியோ பாருங்கள், வீடியோ பார்த்து பயன்பெறுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். நாச்சியா டியூஷன் டியூட்டோரியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் கிளிக் பண்ணினா அதில் 3 ஆப்ஷன் காட்டால் ஆல் என்ற ஆப்ஷன் டச் வச்சுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரியான பயனுள்ள தொடர்ந்து கட்சியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.